صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر وقال أيضا والذي أطمع أن يغفر لي خطيئتي يوم الدين صدق الله العلي العظيم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த புனிதமான மாதத்திலே அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த ஆளுமை குணம் என்பதாக எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி உலகத்தில் பொதுவாக பார்த்தோம்னா எவ்வளவுதான் பதவி இருந்தாலும் சரிதான், எவ்வளவு அறிவாற்றல் இருந்தாலும் சரிதான், பொருளாதாரம் இருந்தாலும் சரிதான், நமக்கு பின்னாடி பக்கபலமாக ஆள்கள் இருந்தாலும் சரிதான், ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அந்த அனுபவம் இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. சில எல்லா பொருளாதாரத்தையும் வச்சுருப்பாங்க, அதை எப்படி கொண்டு போகணுன்றது தெரியாது. அறிவாற்றல் நிறைய இருக்கும், அதை பயன்படுத்தக்கூடிய விதம் எப்படி அப்படின்றது தெரியாது. பக்கபலமாக நமக்கு பின்னாடி பல அரசியல்வாதிகளோ பணம் படைத்தவர்களோ இருப்பாங்க. நம்ம எப்படி அந்த செயலை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் யாருக்குமே தெரியாது. இது பெரும்பாலும் உலகத்தில் மிக பலகீனமாக போகிறதுக்கு காரணமே என்னென்னா அந்த ஆளுமை திறன் இல்லாத காரணத்தினால். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதமான ஆற்றல் என்னவென்றால் ஆளுமை திறனை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த ஆளுமை திறன் எப்படிலாம் இருந்துச்சு? உலக ரீதியில் இருந்துச்சு, ஆன்மீக ரீதியில் இருந்துச்சு. அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய விஷயங்களிலே கேட்காமல் கிடைக்கக்கூடிய அந்த ஆளுமை திறனை அல்லாஹ் வழங்கியிருந்தார். இந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கியிருந்தான். ஆரம்ப காலகட்டம் வகி இறங்கிய அந்த 10 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டில் மக்காவாசிகள் செஞ்ச கொடுமைகள் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் கொடுமை கிடையாது. அவ்வளவு அளவுக்கு அதிகமான கொடுமைகளை கொடுத்தார்கள். அந்த கொடுமைகளை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக்க பொறுமையோடு இருந்தார்கள். அந்த கொடுமை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படிலாம் அவங்கள சாதிக்கணும், அவங்கள்ட்ட வெற்றி கொள்வது எப்படிலாம் நடக்கணும் அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து நடந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹ் மிகப்பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மாற்றினார் என்ற வரலாறை பார்க்கின்றோம். நேற்று பார்க்கும்போது மக்கமானவருடைய வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். அதற்கு காரணம் என்னென்னா அந்த ஆளுமை திறன் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அந்த மக்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே எதிர்த்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே நாயகனே, உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு தீமைகளை எச்சரியுங்கள், நரகத்தை விட்டும் எச்சரியுங்கள், பாவமான காரியத்தை விட்டும் தடுப்பதற்கு எச்சரியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த வசனம் இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மிக உயரமான மலை, அந்த மலைக்கு மேலே ஏறி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பெயரை சொல்லுகின்றார்கள். குறைஷிகளே, இன்னென்ன குடும்பமே அப்படின்னு ஒவ்வொரு குடும்பமாக பெயரை சொல்லி சொல்லி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுகின்றார்கள். அப்படி கூப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் வர முடியுமோ வந்து விட்டார்கள். யாருக்கு வர முடியலையோ, வர முடியாத நபர்கள் தனக்கு பகரமாக வேறொரு நபரை அனுப்பி வைத்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல. அதனால் என்னென்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆளுகளை அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கூட்டத்தை சார்ந்த மக்களும் வந்து விட்டார்களா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாரும் வந்ததுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு முத கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். என் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம், நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்பவுமே உண்மைதான் பேசுவீர்கள், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், அல் அமீன் அஸ் சாதிக் அப்படின்னு வார்த்தையெல்லாம் அந்த மக்கள் அறந்து விட்டுட்டாங்க. எப்பவும் போல இன்னைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாமல் சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்தில் அபூ லஹபும் வந்திருக்கிறான். அப்படி வர்ற சமயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்னுடைய கூட்டத்தவர்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை தயாராக நிற்கிது, நம்மளை தாக்குறதுக்காக நிற்கிது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக நம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த படையை விட்டும் உங்களை பாதுகாப்பதற்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக நம்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ எந்த குதிரை படையும் கிடையாது, இந்த மலைக்கு பின்னால் படை இருக்குன்னு நம்புறீங்களே, நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால் ஷைத்தான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பட்டாளம் இருக்குது. அந்த பட்டாளம் உங்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் எங்கே தள்ளி விட்டுருவாங்க தெரியுமா? நரகத்துக்கு போகிற அளவுக்கு தள்ளி விட்டுருவாங்க. இந்த நரகத்துக்கு போகாமல் உங்களை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்ன தூதராக அனுப்பியிருக்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்த அடுத்த நொடி அபூ லஹப் கொஞ்சம் யோசிக்கல. அவன் தன்னுடைய 2 கைகளால் மண்ணை வாருகின்றான். மண் அப்படியே வாரி எடுக்கிறான். வாரி எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தூவி விடுகின்றான். நீ நாசமா போ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். இந்த வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லை, மிக கடுமையான வார்த்தைகளால் சாடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு யாருமே கிடையாது, குடும்பத்தை சார்ந்தவர், தன்னுடைய சகோதரருடைய மகன். அந்த பாசம் கூட இல்லாமல் அந்த மண்ணை வாரி தூவிட்டு பலவிதமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறான் அபூ லஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா கூட்டமும் இருக்குது, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா, வேறு வேலை வெட்டியே எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஏற்று பேச தெரியாமல் கிடையாது, பேச தெரியாத அளவுக்கு அறிவாற்றல் இல்லாமையும் கிடையாது, எல்லாமே தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு விதங்களும் தெரிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்த போதிலும் பொறுமையோடு இருந்தார்கள், எதையும் பேசவில்லை, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. மக்கத்து குறைஷிகள்லாம் பார்த்தாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை தினங்களாக அவர்கள் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்ம நம்பணும். ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நரகத்தை விட்டு உங்களை தடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு புதுசாக ஒரு கொள்கையை சொல்கிறார். இத்தனை வருஷமாக இல்லாத கொள்கையை அவர் சொல்கிறாருன்னா நம்ம ஏற்றுக்கிறணுமா ஏற்றுக்கிற கூடாதா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. முதல் அடி அபூ லஹப் கொடுத்த அடி. மண்ணை வாரி வீசினான், திட்டினான், கெட்ட வார்த்தைகளால் பேசினான், சபித்தான். அல்லாஹ் உடனடியாக வசனத்தை இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும் நாசமாட்டும். ஒம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகை சுமக்கக்கூடிய அபூ லஹபுடைய மனைவியும் நாசமாகட்டும். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவள் எந்த விறகை கெட்டி கொண்டு போகிறாளோ அந்த கைத்தாலேயே தூக்கு கயிறா அவளுக்கு மாறட்டும். அல்லாஹ் சொன்ன வசனம். திட்டும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். அந்த பொறுமையினுடைய கூலி என்ன தெரியுமா? ஆளுமை திறமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது.
நம்ம திட்டக்கூடாது. நம்மளை படைச்ச அல்லாஹ் திட்டட்டும். நம்ம திட்டினா சாதாரணமான வார்த்தையாக போயிடும். அல்லாஹ் திட்டினா கியாமத்து வரை அந்த வார்த்தை படிச்சுக்கிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆளுமை திறமை இருந்ததன் காரணத்தினால் இப்போ இவன்ட்ட நம்ம பேசி நம்ம கெட்ட பேர் வாங்குறது இல்லை, மக்களுக்கு மத்தியில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தந்திரத்தை கையாண்டார்கள், அந்த ஆளுமை திறனை பெற்றிருந்தார்கள். அதுக்கு அடுத்த மக்கத்து குறைச்சிகள்லாம் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரெண்டாவது நடவடிக்கை முதலாக மனதளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மனசளவுக்கு அபூ லஹப் பாதிப்பை கொடுத்துட்டான். இதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டமாக மக்கத்து குறைஷிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பெண் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 பெண் மக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்து இருக்கின்றார்கள். அது 2 பொம்பளை பிள்ளை எங்கன்னா ருக்கையா அம்மா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 2 பேரும் திருமணம் முடித்தது அபூ லஹபுடைய 2 மகன்களை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அபூ லஹபுடைய 2 மகன்கள் உத்துபா உத்தைபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பேரை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 2 பேருமே அபூ லஹபுடைய 2 பையனை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஊர்வாசிகள்லாம் சேர்ந்து அபூ லஹப்கிட்ட போனாங்க. இந்த முகம்மது பண்ணக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை கிடையாது. அவர் போகிற போக்க பார்த்தா இது ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறாரு. நம்மளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு அவர் பெரியாளாக வர்றதுக்கு பார்க்குறாரு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தந்திரம் என்ன தெரியுமா? அந்த முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். அதுக்கு என்ன வழி தெரியுமா? நீ ஏற்கனவே இன்றைக்கி சாபம் விட்டுட்ட. இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கா வந்த விண்ணப்பம் என்னென்னா, ஒரு கோரிக்கை என்னென்னா, முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளையும் உன்னுடைய மகன்களை தலாக்கி விட சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே அபூ லஹப் கொஞ்சம் யோசிக்கல, தன்னுடைய 2 மகனையும் அழைக்கின்றான். உத்துபா உத்தைபா 2 பேரையும் அழைத்து சொல்கின்றான், என்னுடைய மகன்களே, இது முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறாரு. அது பிடிக்காத கொள்கையாக இருக்குது. அந்த பிள்ளையை நீங்கள் கல்யாணம் முடித்து அவங்களோட வாழணும்னு அவசியம் கிடையாது. இந்த மக்கத்து குறைஷிகள்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க சொல்லுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? ஊர் தலைவர் அடிப்படையில் என்னை மதித்து வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே மரியாதை கொடுக்குறேன்னா நம்ம மரியாதை வாங்க முடியாதுப்பா அப்படின்னு அந்த அபூ லஹப் மகன்களை பார்த்து பேசின உடனே அந்த 2 நபர்களுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களை தலாக்கு விட்டு விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம மனோநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, தெரியாதனமாக அந்த காஃபிர் பையனுக்கு போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோமே. அப்போ அந்த சட்டம் இல்லை. அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி திருமண சட்டங்கள் இறங்குவதற்கு முன்பாக திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். இன்னைக்கு தெரியுது இந்த காஃபிர் பையனுக்கு முடிச்சு கொடுத்துட்டோமே, இப்போ என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த வருத்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தையாக அவங்களே சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க வாயிலேயே வேணான்னு சொல்ல வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அதுக்கடுத்து 3வது பெண்ணை கல்யாணம் முடித்தவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க யாருன்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சகோதரியினுடைய மகன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியினுடைய மகள். அவங்கள கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. இங்கே தான் பேசக்கூடிய பேச்சு எடுபட்டுருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போய் சந்திக்க போகிறாங்க. அவங்க இஸ்லாத்தை தழுவல்ல, அவங்களும் இஸ்லாத்துக்கு அந்த நேரத்தில் விரோதியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, உங்கள் மாமனாருடைய போக்கு சரியில்லைப்பா, நீ அந்த மகளை நீ மகளோடு வாழ்ந்தன்னா அவர் இன்னும் வேறு மாதிரி போய்கிட்டு இருப்பார், அந்த மகளை வேணான்னு தலாக்கு சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு எங்கள் மாமனாரை பிடிக்கல, அவருடைய கொள்கை பிடிக்கல, ஆனால் இந்த பெண்மணியை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை நிச்சயமான தலாக்கு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு விடாபுதியாக நின்றாங்க. அதுக்கு பின்னாடி
அந்த காபிர்கள் எவ்வளோ பேசி பார்த்தாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வலிக்கு வர்ற மாதிரி தெரியல, வேற வழி இல்லாமல் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உத்துபாவை விட சிறந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். அவர் யார் தெரியுமா? அபூ லஹப் மாதிரி பிச்சைக்காரத்தனம் படைத்த குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்த பெருந்தகை. மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அழகில் உயர்ந்தவர்கள், வெட்கத்தில் உயர்ந்தவர்கள், அவ்வளோ பெரிய சீமாந்தனத்தை படைத்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தின் நூரைன், 2 ஒளியை பெற்றவர். என்னுடைய 2 மகளை திருமணம் முடிச்சிருக்கிறார். 2 ஒளி. தன்னுடைய மகளை பார்த்து நபியே சொன்ன வார்த்தை 2 ஒளின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளின்னு சொன்னால் என்ன தப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்த்து சொன்னாங்க, 2 ஒளியை பெற்றவர், என்னுடைய மகளை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சம் சொன்னால், பிரகாசம் சொன்னார், என்ன தப்பு இருக்க போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இல்லை, இன்னும் நிறைய பொம்பளை பிள்ளை இருந்து ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் இறந்ததுக்கு பின்னாடி அடுத்த பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு நான் மனமுடித்து கொடுத்திருப்பேன், அவ்வளவு தங்கமான மனிதர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உள்ளத்தின் அளவுக்கு பாதிப்பை கொடுப்பதற்கு முற்பட்ட அந்த காபிர்கள் 2வது நடவடிக்கை எடுத்த ஒரு தீர்மானம் என்னென்னா, மகள்களை மனவிடுக்க செய்வது, தலாக் விட வைப்பது அப்படின்னு ஏற்பாடு செஞ்சாங்க. அதுலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, தைரியமாக இருந்தாங்க. இந்த மக்கத்து குறைஷிகள் பார்த்தாங்க, இதுக்கு மேலே இவருக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குறைஷிகள் எடுத்த முடிவு தான் ஊர் விலக்கு அளிப்பது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டும் ஒதுக்கி வைக்க வேண்டும், அவர்களோடு யாருமே பேசக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உண்டாக்குனாங்க. அந்த நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள், மனதளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, தைரியமாக இருந்தார்கள். என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுருக்கோமே, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டோம், அல்லது பார்க்குறாள்லாம் பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலையும் புலம்பவில்லை, தைரியமாக இருக்கக்கூடிய ஆளுமை திறனை பெற்றிருந்தார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே கட்டுப்படுற மாதிரி தெரியல. அதுக்கு பின்னாடி தான் நேராக அபூ தாலிப்கிட்ட போனாங்க. அபூ தாலிப்கிட்ட போய் சொன்னாங்க, என்னுடைய சகோதரருடைய மகனை கொஞ்சம் கண்டித்து வைங்க, அவர் போகிற போக்கு சரி கிடையாது, ஏதோ ஒரு பாதையில் போகிறாரு, நம்முடைய பாரம்பரியத்துக்கே அசிங்கமான கொள்கையில் போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தாலிபு கொஞ்சம் யோசித்தாங்க. அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான், நம்ம பாரம்பரியமான கொள்கைன்னு ஒன்று இருக்குது, இப்போ இந்த மக்கத்து குறைஷிகள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்களே, அவர் நம்ம ஏதாவது கூப்பிட்டு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, எப்பா என்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஏன் மரியாதையை காப்பாற்றுறது உன் பொறுப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூ தாலிபு சொல்கிறாங்க, என்னுடைய கௌரவத்தை குறையாமல் பாதுகாக்கிறது உன் பொறுப்புப்பா, அதுக்கு எப்படி நடக்கணுமோ அதை மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், கொஞ்சமும் யோசிக்கவில்லை, அவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், அவங்களை விட்டு அவர் ஆளே கெதி கிடையாது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், என்னுடைய சிறிய தந்தை அவர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, வலது கையிலே சூரியனை இடது கையிலே சந்திரனை தந்தாலும் சரிதான், என்னுடைய கொள்கையை நான் விடமாட்டேன், அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை விட்டும் நான் மாற மாட்டேன், அல்லாஹ்வினுடைய தூதராக நான் இருக்கின்றேன், இதை விட்டு மாறுறதுக்கான சாத்தியமே கிடையாது, மாறுறதுக்கான சூழ்நிலை எப்பவுமே வராது. ஒருவேளை
நான் கொல்லப்பட்டாலும் சரி உயிருக்கு பயந்து நான் பின்வாங்க மாட்டேன், இதே கொள்கையிலே நீடிப்பேன், உங்களுடைய பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தேவையில்லை. இந்த தைரியமாக சொன்ன உடனே இந்த அபூ தாலிப் யாருன்னா சாதாரணமான ஆளு கிடையாது, மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர் தான். அப்படி கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ பெரிய வார்த்தையை இந்த சின்ன பிள்ளை சொல்கிறாரு, அப்போ இவ்வளோ ஒரு தைரியமான விஷயம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்ட அபூ தாலிப், ஒன்றும் கவலைப்படாதப்பா, இனிமேல் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், என்னுடைய ஹயாத்து இருக்கிற வரை எவனும் உங்கள்கிட்ட வந்து வாலாட்ட முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கபலமாக இருந்த வரலாறை பார்க்கின்றோம். அபூ தாலிப் வெளியிலே பக்கபலம், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே பக்கபலம். இதுக்கு பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் இழக்கின்றார்கள். இழந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள். இதுக்கு இடையில தான் தாயிஃபுக்கு போகிறாங்க. தாயிஃபுக்கு போய் அந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்து, குறிப்பாக 3 தலைவர்களை பார்த்து முக்கியமான செய்தியை சொல்லும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, உங்களை விட்டு வேறு ஆளே கிடையாதா, ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தமெல்லாம் வடியக்கூடிய அந்த நேரத்திலே கூட தனக்கு யாருமே ஆறுதலுக்கு ஒரு ஆளு கூட கிடையாத அப்படின்னு பாதிப்படையக்கூடிய அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளரவில்லை, ஆளுமை திறனோடு இருந்தார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அப்போ சொன்ன வார்த்தை தான், இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு செய்தி எனக்கு சொல்ல தெரியல. இன்றைக்கி நம்மளாக இருந்தால் விடிய விடிய பயான் பண்ண யாருமே கேட்கலையே அப்படின்னு புலம்பிருப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. இந்த மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் நான் சொல்லலை, அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லலை, என்னுடைய பலகீனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ் உடனே சொல்லுங்கள், இந்த ஊர் அப்படியே தோசை மாதிரி பிரட்டி போட்டுறேன், 2 மலைக்கு மத்தியில் அப்படியே அமுக்கிடுறேன், இந்த ஊர் மக்களை அப்படியே அழிச்சிட்றேன், எல்லாமே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இந்த மக்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு நேர்வழி காட்டு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அறியாத மக்கள், ஒன்றுமே தெரியாத மக்கள், வேணுக்குன்னு செய்யல, தெரியாமல் செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காமிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை திறன் இருந்த காரணத்தினால் அந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவில்லை, சபிக்கவில்லை, வானவர்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த அழிவிற்கு இவர்கள் காரணமாக இருக்கவில்லை அப்படின்னு செய்தியை பார்க்கிறோம். எண்ணிக்கவர்களே, அவ்வளவு ஆளுமை திறமை மிக்கவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த செய்திகளை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் சஹாபா பெருமக்கள்லாம் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த இருந்த சபையில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், தோழர்களே மனசு விட்டு ஏதாவது பேசுங்களேன், உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அந்த செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. அப்போ சுற்றி இருந்த சஹாபாக்கள்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு செய்தியை சொன்னாங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு நிறைய தங்கத்தை தந்திருக்கணும், தங்க காசுகளாக எல்லாம் தந்திருக்கணும், அந்த தங்க காசை இந்த வீடு நிறைய நான் பூட்டி வச்சுருக்கணும், அந்த தங்க காசில் இருந்து நான் எடுத்து தான தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இது என்னுடைய ஆசை. ஒரு சஹாபி மனம் விட்டு பேசினாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் தஆலா தங்கம், மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம் என்னென்னவெல்லாம் உயர்ந்த பொருள் இருக்குதோ அந்த எல்லா பொருளையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும், அந்த பொருள் இந்த வீடு நிறைய இருக்கும், கொஞ்சம் இருக்கக்கூடாது, இந்த வீடு நிறைய இருக்கும், அதை ஃபுல்லாக நான் நினச்சேன்னா ஒவ்வொரு நிமிஷமும் தான தர்மம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் தரணும். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி, அவங்க ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் சொன்னாங்க, எங்களுடைய கருத்தை மனசு விட்டு பேச சொன்னீங்க, நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் மட்டும் ஏன் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கருத்து கிடையாதா, உங்களுக்கும் சொல்லணும்னு சிந்தனை இருக்க தானே செய்யும், நீங்களும் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த வீடு நிறைய ஒரு பெரிய வீடு, இந்த வீட்டு நிறைய அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 சஹாபாக்கள் யாருன்னா
மிகப்பெரிய கல்வியை பெற்ற அரசாட்சி பெறக்கூடிய அரசாட்சியை செய்த பெருந்தகைகள். நபி ஸல்லல்லாஹு துஆ பரக்கத்தினால் ஆளுமையை பெற்றவர்கள். அது மாதிரி ஆளுமை திறன்மிக்க சஹாபா பெருமக்கள். இந்த வீடு நிறைய இருக்கணும், இவர்கள் மூலமாக சமுதாயம் பலன் பெறணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள், ஆளுமை திறன்மிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சஹாபா பெருமக்களை ஆளுமை செய்யும் அளவுக்குள்ள திறனோடு வளர்த்திருக்கின்றார்கள். அதை போல சஹாபாக்கள் நிறைஞ்சிருக்கணும், அவங்க மூலமா சமுதாயம் பலன் பெறணும் என்பதை நான் விரும்புகின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே சஹாபா பெருமக்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக சஹாபா பெருமக்களை வளர்த்தெடுத்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உம்மஹாத்துல் மூமினீன் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு 3 நபர்கள் வர்றாங்க. ஒரு கூட்டம் வருதுன்னு ஹதீஸில் வருது. அந்த 3 நபர்கள் யாரு? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டாவது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூணாவது உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு மகன் அவங்க ஒரு ஆள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஆள். இன்றைக்கும் காபாவுடைய சாவி யார் கையில் இருக்குதோ அவங்க ஒரு ஆள். இந்த 3 பேருமே வர்றாங்க. வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிடுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்முடைய அன்னை உம்மஹாத்துல் மூமினீன் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க, இரவில் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, எந்திரிச்சு அல்லாஹ்வை வணங்குவார்கள். பகலில் சில நேரத்தில் நோன்பு வைப்பாங்க, சில நேரத்தில் நோன்பு விட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கின்றார்கள், துறவற வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கின்றார்கள். 2மே சேர்ந்து தான் வாழ்க்கையில் இருக்கே தவிர ஒரே திருமண வாழ்க்கை அதிலேயே அடிபணிஞ்சும் இல்லை, துறவரத்திலையும் முழுமையாக சாயலை. 2ம் கலந்த வாழ்க்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பேர் இதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்களா? அந்த 3 பேருமே ஏன்னா ஆரம்ப காலகட்டம், அவங்க சாதாரணமாக இதைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? நபின்னா இவ்வளோதானா, இவ்வளோ அற்பமான அமல் தான் செஞ்சாங்களா அப்படின்னு 3 பேருமே சொல்லிட்டு வந்த 3 பேரில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இரவு முழுக்க வணங்குவேன், தூங்கவே மாட்டேன். வந்த ஒரு சஹாபி சொன்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நான் பகல் முழுக்க தினந்தோறும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் விட்டு விட்டு வைக்கிறது அப்படிலாம் கிடையாது, ஹயாத் இருக்கிறவன் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் டெய்லி. இன்னொருத்தர், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், கல்யாணம் முடிக்காமல் துறவற வாழ்க்கையில் நான் போகிறேன். 3வது ஆள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே உட்கார்ந்துருக்கனா உள்ளே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய அறைக்குள்ளாக அமர்ந்திருக்கின்றார்கள். அன்னை உம்மஹாத்துல் மூமினீன் இடத்துல வந்து இதை வந்த சஹாபாக்கள் வெளியிட்டு பேசிட்டு நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உள்ளே இருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே, தோழர்களே நீங்கள் பேசுகிற எல்லா பேச்சையுமே நானும் கேட்டேன், கொஞ்சம் அப்படி உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு சொன்னாங்க, நான் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்குகின்றேன், அல்லாஹ்வை விழித்து வணங்குகின்றேன், நான் நோன்பு வைக்கின்றேன், ஒரு தினங்களில் நோன்பை விட்டு விடுகின்றேன், நான் திருமணம் முடித்திருக்கின்றேன், அல்லாஹ்வை வணங்கும் நேரங்களில் நோன்பு வைக்கும் காலங்களில் துறவரத்தை நான் மேற்கொள்கின்றேன். இப்படி சொல்லி முடிச்சுட்டு நான் எல்லாத்தையுமே செய்கிறேன், இவ்வளவுதானா நீங்கள் சொல்லிட்டு போறீங்கிற அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் என்னை விட யார் இருக்கின்றார்? என்னை விட ஈமானிலே பலம் உள்ளவர்கள் யார் இருக்கின்றார்கள்? நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய ஹஸரத்தை கூப்பிட்டு நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு தைரியமாக சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுறோம், நம்ம எந்த அளவுக்கு நன்மையை செஞ்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு பாவத்தை செஞ்சுருக்கிறோம், அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் வெளிச்சம். தனக்கு உள்ளது யாரும் வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமாக சொன்னார்கள், நான் ஈமானிலே வலுவுள்ளவன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன், அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். உங்களில் யாருப்பா 3 பேரில் அப்படி உள்ள ஆள் யார் இருக்கிறீங்க? நான் டெய்லி நோன்பு வைப்பேன், டெய்லி தொழுவேன், இரவு முழுக்க வெளிச்சு வணங்குவேன், துறவரத்திலேயே போயிடுவேன், கல்யாணம் முடிக்க மாட்டேன். அப்படி என்ன உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு? அந்தளவுக்கு வலு உடம்புல இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 சஹாபாக்களை பார்த்து கேட்ட உடனே
3 பேரும் அப்படியே பயப்பட ஆரம்பித்தாங்க. யா ரசூலல்லாஹ், தெரியாமல் சொல்லிட்டோம், இனிமேல் அந்த வார்த்தையை எனக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்த சஹாபா பெருமக்கள் அந்த செய்தியை அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வளவு ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்த வரலாறை பார்க்கின்றோம். பத்ர் போர்க்களம், அந்த பத்ர் போர்க்களத்தில் போகிறதுக்கு முன்னாடி சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போகிறாங்க. சஹாபாக்களையும் நம்ம சீக்கிரம் வாங்கன்னு கூட்டு போகிறாங்க. சீக்கிரம் வாங்க, இடம் பிடிக்கணும். நம்ம போர் செய்யக்கூடிய இடம் எது என்பதை நம்ம இடம் பிடிக்கணும். நம்ம பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி அங்கே போய் நம்ம போர்க்களத்துக்கான இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை கூப்பிட்டு போகிறாங்க. சஹாபா பெருமக்களும் போயிட்டாங்க. அங்கே போகும்போது பலவிதமான நீர் தேக்கங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன குட்டைகள், தண்ணி தேங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா கடந்து போய் கடைசியில் ஒரு இடத்துல போய் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த இடம் நம்ம போர் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சஹாபா பெருமக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனே சஹாபா பெருமக்கள் ஒரு சஹாபி ஹுபாப் இப்னுல் முன்திர்னு சொல்லக்கூடிய சஹாபி, அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறீங்களே, இது அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்ன இடமா, நீங்களா முடிவு செஞ்ச இடமா, அல்லது நீங்களா அந்த இடத்த தேர்வு செஞ்சீங்கன்னா என்ன காரணம்? இந்த இடத்த தேர்வு செஞ்சிட்டீங்க, நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க, அந்த இடத்த முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன? பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடையாது, நானாக சுயமாக எடுத்த முடியும். இந்த இடத்த தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கும், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எதிரிகளை விரண்டோட செய்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தேன். இதில் நீர்நிலைகள் வேற இருக்குது, அதுக்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹுபாப் பினுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்த தேர்வு செய்கிறதை விட இந்த இடத்த தேர்வு செஞ்சால் நல்லா இருக்கும். அந்த சஹாபி தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த இடத்த தேர்ந்தெடுங்க, அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு எல்லா நீர்நிலைகளிலையும் கொஞ்சம் அப்படி தோண்டி விட்டா அந்த நீர்நிலை தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடும். இங்கே நம்ம பள்ளமான ஏரியா, நம்ம அங்கே தங்கினோம்னா அந்த தண்ணி ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ காலியாக போயிடும், குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தால் நல்ல பள்ளமான இடம், தண்ணி இன்னும் நிறைய தேக்கி வைக்கலாம். இருக்கக்கூடிய நீர்நிலையில் லேசாக ஒரு கொத்தி விட்டு ஒரு பாதையை போட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டா எதிரணியை சார்ந்தவர்கள் நாளைக்கு போர்க்களத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு புலங்குறதுக்கு தண்ணி இருக்காது. இப்போ நம்மளை தேடி தான் வந்தாங்க. ஒன்று போர்க்களத்தில் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, அல்லது நம்முடைய தயவு இருக்கிறனால தண்ணி இல்லாமல் இருக்கிறனால அவங்க போர்க்களத்துக்கு வராமையே பின்வாங்கி போயிடுவாங்க அப்படின்னு சஹாபி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கிட்டு சொன்னாங்க, பக்கத்தில் கூப்பிட்டாங்க, ஹுபாப் இப்னுல் முன்திர் அவர்களே பக்கத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாங்க, அற்புதமான ஆலோசனையை தாங்கள் வழங்கினீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக கல்வியை கொடுத்தாலும் சஹாபா பெருமக்களை மதிக்க வேண்டும் என்ற காரணத்தினால், அவருடைய ஆலோசனையில் கூட அல்லாஹ் சில நன்மைகளை வைத்திருப்பார் என்ற காரணத்தினால், நான் தான் பொறுப்புக்குள்ள ஆளு, நீங்கள் யாரும் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. ஆளுமை திறன் இருக்கின்றது, இருந்தாலும் இதைவிட யார் நல்ல கருத்துக்களை சொல்கின்றார்களோ அந்த கருத்தை ஏற்று அதன் பிரகாரம் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய வழிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை அந்த பத்ர் களத்திலே பார்க்கிறோம். அந்த பத்ர் களத்தில் அடுத்த நாள் கடுமையான மழை பெஞ்சிச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க இருந்த இடம் ஃபுல்லாக சாதாரணமான மண்ணு தரையினால் மழை பெஞ்ச உடனே அந்த மண்ணு தரையில் தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. ஆனால் எதிரிகள் இருந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முடிவு செஞ்ச அந்த இடம் இருக்குது, அது ஏற்கனவே கட்டாந்தரையாக சாதாரணமாக நம்முடைய தரையை போல இருந்துச்சு. மழை பெஞ்ச உடனே சகதியாக நசனசன்னு ஆயிடுச்சு. அவங்க போர்க்களத்தில் ஓடி வந்தாங்கன்னா வலிக்கு விழக்கூடிய சூழ்நிலை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய அந்த ஆலோசனைகளை ஏற்றார்கள். அதற்கு தக்கன ஆளுமை திறன் இருந்தது. அது மட்டும் இல்லை, உஹது போர்க்களம், அந்த போர்க்களத்தில் சஹாபா பெருமக்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, தோழர்களே, இந்த உஹது போர்க்களத்தில் ஊரை விட்டு வெளியே போய் போர் செய்யணுமா அல்ல ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே போர் செய்யலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனை என்னென்னா, ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டே போர் செய்யணும், ஊருக்குள்ளே இருந்துக்கிறணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, வயோதிகள் சிறுவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, ஊருக்குள்ளே இருந்தோம்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய விசாலமான எண்ணம். சஹாபா பெருமக்களுடைய சிலருடைய எண்ணமும் அதுதான். இருந்தாலும் ஆலோசனை கேட்குறாங்க, தோழர்களே, ஊருக்குள்ளேயே இருந்து போர் செய்யலாமா ஊரை விட்டு வெளியே போய் போர் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபா பெருமக்களில் பலருடைய கருத்து வருது, யார் ரசூலல்லாஹ், ஊரில் இருந்து நம்ம போர் செஞ்சோம்னா ஊரில் மிகப்பெரிய அழிவு ஏற்படும். அந்த எதிரிகள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், நம்முடைய பெண்களை, நம்முடைய வயோதிகர்களை மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான், பெரியவர்களை கொலை செய்து விடுவார்கள், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது அப்படின்னு சில அதிகமான சஹாபா பெருமக்கள் கருத்தை சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. என் கருத்து இதுதான்ப்பா, அதை கேளுங்கப்பா, நான் ஊருக்குள்ளே போர் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் நீங்களாம் கருத்து சொல்லிட்டே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை ஏற்றார்கள். சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த இடத்துலேருந்து நம்ம போர் செஞ்சோம்னா இந்த மலைக்கு பின்னாடி ஒரு பாதுகாப்பு இருக்குது, மலைக்கு மேலே சஹாபாக்கள் நிப்பாடி வச்சுட்டோம்னா எதிரிகள் வர்றதுக்கான சாத்தியமே கிடையாது, இப்படியே விரட்டி இங்கேயும் அனுப்பி விட்டுலாம் அவங்கள. நம்ம இந்த ஊர்லேருந்து போர் செஞ்சோம்னா நாலா பக்கத்தில் எதிரிகள் உள்ளே வந்துட்டான்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆலோசனை சொன்ன நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்ததன் காரணத்தினால் சஹாபா பெருமக்களுடைய அந்த கருத்தை ஏற்றார்கள். அல்லாஹ் தஆலா அதிலே சில தோல்விகள் இருந்தாலும் கூட அந்த தோல்விக்கு காரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் மாற்றமாக செஞ்சதனுடைய விலை. இல்லாட்டி வெற்றி கிடைச்சிருக்கும், அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது உஹது போர்க்களத்தில். ஆனால் மிகப்பெரிய மலக்குமார்களை இறக்கிய அற்புதம் அந்த உஹது போர்க்களத்திலே நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை திறன் என்பது சஹாபா பெருமக்களுடைய அந்த பேச்சுக்களை கேட்டு நடந்தார்கள், ஆலோசனைகளை பெற்றார்கள் என்ற வரலாறையும் பார்க்கின்றோம். அஹ்ஸாபு போர், ஹந்தக் போர், இன்றைக்கி மஹாஜிகள் போனால் 7 பள்ளிவாசல் 5 பள்ளிவாசல்னு சில இடத்த காமிப்பாங்க. இங்கனக்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி பள்ளிவாசலாக இருந்துச்சு, இன்றைக்கி அதெல்லாம் சேர்ந்து ஒரே பள்ளிவாசலாக ஆக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் அப்படி ஒரு 5 பள்ளிவாசல் சின்ன சின்ன குட்டி குட்டி பள்ளிவாசலாக இருக்கும், இன்றைக்கி அதெல்லாம் சேர்ந்து ஒரே பள்ளிவாசலாக ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் 7 பள்ளிவாசல். அஹ்ஸாப், ஹந்தக் போர்க்களம் நடந்த இடம் அப்படின்னு காமிப்பாங்க. ஜியாரா போகக்கூடிய இடத்துல அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் எப்படி செய்யலான்னு ஆலோசனை செய்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்கிட்ட ஒவ்வொரு ஆளுகளாக ஆலோசனை செய்கிறாங்க, ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த இடம் நெருக்கடியான இடம், எங்கிட்டு மாட்டினாலும் எதிரிகள் ஈஸியாக நம்மளை தாக்கிடுவாங்க, அப்படிப்பட்ட குறுகிய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சஹாபா பெருமக்களில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அஹ்ஸாபு போர் நமக்கு வேண்டாம், இந்த ஹந்தக் போர் அகல் யுத்தம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஏற்கனவே பலகீனமாக இருக்கிறோம், நமக்கு என்ன மகசூல் கிடைக்குதோ பேரிச்சம்பழத்தில் அதில் 3ல் ஒரு பகுதி கொடுத்து அந்த போர் நடக்காமல் தடுத்துருவோமே அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. சஹாபா பெருமக்களில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, 2 சஹாபா பெருமக்களும் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி எதிரிகள்கிட்ட போய் நம்ம சரணடைய வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம அந்தளவுக்கு கோழைகள் கிடையாது, நமக்கு அல்லாஹ் வலுவை தந்திருக்கின்றான், படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு திறமையை தரும்போது அந்த திறமை எதிரிகள் தன்னால் வலிய வர்றான், நம்மையே வீணாக்கணும், அவன் காலில் நம்மையும் போய் விழணும். அந்த 2 சஹாபாக்கள் உரத்த குரலில் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டாங்க, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு தான் கேட்டாங்க, இப்போ போர் எப்படி நடத்துறது, குறுகுன இடம் எப்படி போர் நடத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க,
யார் ரசூலல்லா, எங்கள் நாட்டில் பாரசீக நாட்டில் ஒரு வளமை இருக்குது. போர் செய்கிறதுக்கு முன்னாடி பெரிய குழியை தோண்டிடுவாங்க. ஒரு பெரிய குழியை தோண்டிட்டோம்னா எதிரிகள் அங்கேருந்து இந்த பக்கம் தாண்டி வர முடியாது. இங்கேருந்தே அம்பு எய்யணும், இங்கேருந்தே வாழை எரியணும், கத்திகளை இங்கேருந்தே எரியணும். இதை தாண்டி அவங்களும் வர முடியாது, நம்மளும் போக முடியாது. அப்போ நம்மளுக்கு யாருக்கும் அந்தளவுக்கு உயிர் சேதம் ஏற்படாது. யாரை சொல்லலாம், இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, ஒரு ஆலோசனை, நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்மானுல் ஃபாரிசி அவர்களே, இது மிக மிக அற்புதமான யோசனை. மேலே ஹுபாபின் முந்திர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், ஹுபாபின் முந்திர் அவர்களே, நீங்கள் சொன்ன ஆலோசனை மிக அழகான ஆலோசனை என்பதாக அகம் மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். இந்த இடத்துல சல்மானுல் ஃபாரிசி அவர்களை ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்த்தினார்கள், இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அதிலே வெற்றியை கொடுத்தார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆன்மீக ரீதியில் எப்படிலாம் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். இது உலகத்தினுடைய நடைமுறை. உலகத்தில் அவங்களால் முடிந்த ஆளுமை திறன், சஹாபா பெருமக்களால் முடிந்த ஆலோசனைகளை ஏற்று ஆளுமையை வெளிப்படுத்தியது. இது ரெண்டாவது வகை. மூணாவது, ஆன்மீக ரீதியில் எப்படிலாம் அல்லாஹ்வை நெருங்கினாங்க, அந்த ஆளுமை திறன் எப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்ட செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதி அத்துமஉ ஐ யக்ஃபிரலி ஹதீயதி யௌமத்தீன். யா அல்லாஹ், நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறனோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முக்மினா. யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஈமான் கொண்டு யாரெல்லாம் எங்கூட சேர்ந்துட்டாங்களோ அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் சமுதாயத்துடைய பாவத்தை மன்னிச்சிருன்ற ரசூலுல்லாஹ் கேட்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அல்லாஹ்வா பார்த்து சொன்னா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஸ்ஸர. நபியே நாயகனே, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் தந்தோம், உங்களுடைய முன்பின் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டோம். முன்பின் பாவம்னா என்ன? சலதாசத்தில் முன்னாடியும் பாவம் செஞ்சாங்க, பின்னாடியும் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தமான அப்படி கிடையாது. நபி சல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள், சஹாபா பெருமக்கள் எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி, அந்த சமுதாயத்துடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். பின்னால் வரக்கூடிய நம்மை போன்ற சமுதாயம், நம்முடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். நபி சல்லல்லாஹு நேரடியாக போய் கேட்கல, அல்லாஹ் சமுதாயத்துடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கல. ஆனால் கேட்டிருக்கிறாங்க, பல இடங்களில் கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுனால அல்லாஹ் வழங்கவில்லை, அந்த ஆளுமை திறன் இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வோடு இவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் வழங்கிய பாவ மன்னிப்பை வழங்கிய அதை திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காண்பித்து இருக்கின்றான். அதுபோல் நிறைய நபிமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் மறுமையில் எங்களை கேவலப்படுத்திடாத, அசிங்கப்படுத்திடாத, இழிவுபடுத்திடாத அப்படின்னு நிறைய நபிமார்கள் கேட்டாங்க. வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் வாலின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்கள் அத்தாவை மன்னிச்சிரு யா அல்லாஹ், அவர் எவ்வளோ வழிகேட்டுக்கு போயிட்டாரு, அவர் எப்படியாவது மன்னிச்சிரு, அந்த மறுமை இல்லாத கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅஹு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லல, மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த கேவலப்படுத்த மாட்டோம், இழிவுபடுத்த மாட்டோம். வல்லதீன ஆமனு மஅஹு, அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவங்களையும் நம்ம கேவலப்படுத்த மாட்டோம், இழிவுபடுத்த மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தானாகவே சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஆளுமை திறன் மிக்கவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆன்மீக ரீதியிலேயும் இருந்த அந்த வரலாறை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குன்றத்தில் போட்டாங்க. அப்படி போடக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த துவா ஓதுனாங்க.
ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் அதிகமாக ஓதுனாங்க. எல்லா மலக்குமார்களும் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அனுமதி தாங்க, இந்த தீயை அணைச்சிட்றோம், உங்களை பாதுகாப்பை கொடுத்துட்றோம், இந்த மக்களெல்லாம் அழிச்சிட்றோம், எவ்வளவோந்து கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் அல்லாவிற்கும் தொடரும், அவன் என்னை பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்கள் நல்லவன். பொறுப்பு எடுக்கக்கூடிய ஆளுகள்லையே நல்லவன் யாருன்னா அல்லாஹ் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹன் நபியு, நபியே ஹஸ்புகல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கல, ஆன்மீக ரீதியிலையும் ஆளுமை பெற்றிருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ்வாகவே சொன்னான், யா ரசூலல்லாஹ் உங்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அவங்கள மட்டும் பாதுகாக்கல, ஒமனித்தபஅக மினல் முஃமினீன், உங்களை யாரெல்லாம் பின்பற்றி மூமினாக இருக்கின்றார்களோ அவர்களையும் நாம் பாதுகாப்போம். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த துஆவின் காரணத்தினால்தான் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹும், யா ரசூலல்லாஹ் நீங்கள் இருக்கிற வரை அந்த மக்களை நாங்கள் அழிக்க மாட்டோம். அல்லாஹ் திருமறையில் சொன்ன வசனம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம், இப்போ வஃபாத்துக்கு பின்னாடி உள்ள காலம், இப்போதும் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இடம் மாறி இருக்காங்க, நம்முடைய பார்வை விட்டும் அப்பாற்பட்டு இருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதன் காரணத்தினால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். இல்லை என்றால் உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ அட்டூழியங்கள், நாம் அழிந்து போயிருப்போம், ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். அல்லாஹ் சொன்ன வசனம், ஒமனித்தபஅக மினல் முஃமினீன், மூமின்களில் யாரெல்லாம் உங்களை பின்பற்றி மூமினாக வாழ்ந்தார்களோ அந்த மக்களையும் நாம் பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். எல்லா நபிமார்களுமே அவங்களா பாதுகாப்பை தேடினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு ஆன்மீக ரீதியிலே ஆளுமை திறன் மிக்கவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்த வரலாறை பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி, எனக்கு ரொம்ப குறுகுன மனசு இருக்குது, எனக்கு என்னென்னா யாரை பார்த்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, யாரை பார்த்தாலும் என்னால் பேச முடியல, எனக்கு கொன்னல் இருக்குது. அதனால தான் கேட்டாங்க, என்னுடைய சகோதரர் ஹாரூனை என்னோட சேர்த்து அனுப்பிடு, அவர் அனுப்புனா ஃபிரௌன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், என்னால் பேச முடியல, தாழ்வு மனப்பான்மை. உள்ளத்திலே விசாலத்தை கேட்டார்கள். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே விசாலத்தை கேட்கவில்லை. ஆன்மீக பலம் இருந்ததன் காரணத்தினால், அந்த ஆளுமை இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வே சொன்னான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலமாக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். உள்ளத்தை ஏற்கனவே விசாலப்படுத்திட்டோம் என்பதை அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியிலே கூட மிகப்பெரிய ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் வரக்கூடிய நேரத்திலே கூட தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணிகள் மனைவிமாரிடத்திலே ஆலோசனை பெற்றிருக்கின்றார்கள். உம்ராவுக்காக வந்துட்டாங்க, சஹாபா பெருமக்களோடு வந்திருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் உம்ராவுக்கு உள்ளே போகணும், காபாவுக்குள்ளே போகணும். மக்கத்து குறைஷிகள் தடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சஹாபா பெருமக்களுடைய பதட்டம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 52,000 பேர் ஹஜ்ஜிக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. கடைசியில் 10,000 பேர் தான் கொடுத்தாங்க. மிச்சம் 42,000 பேர் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள், மன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொருளாதாரம் போனது பெருசு கிடையாது, இவ்வளோ நெருக்கமாக போயிட்டு காபாவுக்கு போக முடியலையே அப்படின்னு வைத்தறிச்சல் அவங்களால் தீர்க்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தூரத்தில் கிடையாது, காபா வாசலுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க, மக்காவுக்கு உள்ளே போயிட்டாங்க.
இன்னைக்கு ஊரை விட்டு தான் போக முடியாத சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களோடு சேர்ந்து மக்காவுடைய எல்கைக்குள்ளே வந்துட்டாங்க. காஃபிர்கள் தடுக்கிறாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே போகக்கூடாது, போகிறதுக்கான அனுமதி கிடையாது. நாங்கள் உம்ரா தாம்பா செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம், யார்கிட்டையும் போகிறதுக்காக வரல, நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு அப்படியே போயிடுறோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்கிறாங்க, யாருக்கும் அனுமதி கிடையாது, வந்த பாதையிலே திரும்ப போயிடுது, அடுத்த வருஷம் நீங்கள் வந்து உம்ராக்கு வரலாம், அடுத்த வருஷம் வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யோசிக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க, அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வரலாம். ஆனால் என்ன நிபந்தனை தெரியுமா? கையில் இந்த ஆயுதத்தையும் கொண்டு வந்திருக்க கூடாது. ஆயுதம் எதுக்கு கொண்டு வருவாங்க தெரியுமா? அந்த காலத்தில் வெறும் பாலைவனம், எந்த பாதுகாப்பும் கிடையாது. வரக்கூடிய பாதையில் என்ன வேணாலும் நடக்கலாம், விஷஜந்து மூலமாக இது நடக்கலாம், மனிதர் மூலமாக தாக்குதல் நடக்கலாம், கொள்ளை கூட்டத்தின் மூலமாக தாக்குதல் நடக்கலாம். எல்லா பயமும் இருக்கக்கூடிய நேரத்தில் அரபிகளுடைய யதார்த்தமான பழக்கம் பாதுகாப்புக்காக ஆயுதத்தை வைத்திருப்பார்கள். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வந்தாலும் சரிதான், மக்காவுக்குள்ளே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆயுதமும் கொண்டு வரக்கூடாது. பலவிதமான நிபந்தனைகள், நீண்ட நிபந்தனைகளை போடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளத்தையும் கேட்டுக்கிட்டு சரி 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 சொன்ன எல்லாத்துக்குமே சரி சரின்றாங்க. ஆனால் எல்லாமே அநியாயமான தீர்மானம், சொல்கிறதுக்குள்ள அநியாயமான தீர்மானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் கோபமாயிட்டாங்க. கோபமாகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம வழி தவறி போய் இருக்கிறோமான்னு கேட்டாங்க. நம்ம நேர்வழியில் இருக்கிறோமா, வழி தவறி இருக்கிறோமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேர்வழியில் தான் இருக்கோம். அப்பயே அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே உட்காந்துருக்கிறீங்க, அவங்க என்னென்னமோ தீர்மானம் போடுறான், எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சரி சரின்னு இல்லை அர்த்தம். அப்புறம் வழி தவறி போயிட்டோமா, நம்ம போகக்கூடிய பாதை தப்பான பாதையா அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன நபியும், நான் நபி, நான் முடிவெடுத்திருக்கின்றேன், நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதிலை தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாய் ஒருத்தவங்க கூட போயிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? சஹாபா பெருமக்கெல்லாம் உம்ராவுக்கு வந்துட்டாங்க, பலவிதமான ஏக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ விட்டால் என்ன வேணாலும் தைரியத்தில் உள்ளே போய் செஞ்சிருவாங்க. காபாவுக்குள்ளே போகிறதுக்கு என்ன தடுப்பு வந்தாலும் சரி தான், அதை தடுத்துட்டு உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதுக்கு தீர்வு என்னென்னா, உம்ராவை எஹ்ராமை முறிக்க வேண்டுமானால் மொட்டை அடிக்க வேண்டும். எஹ்ராம் கட்டியாச்சு, அந்த நியத்தில் கட்டியாச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சியா. இப்போ எந்த நஃபிலும் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. யா அல்லாஹ் 2 ரக்காத் நஃபில தொழுகிறேன்னு நானாக தக்பீர் கட்டிட்டேன், கட்ட பின்னாடி நானாக எனக்கு கையை அவுத்துட்டேன்னா, தொழுகையை விட்டுட்டேன்னா கட்டாயமாக 2 ரக்காத்தை தொழுதா. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு வேணாலும் என் மேலே கடமை வாஜிபாயிரும், என்னை நேர்த்திக்கிடம் பண்ணிட்டேன்னா. அப்போ எஹ்ராமுக்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள், எஹ்ராம் கட்டி வந்திருக்கின்றார்கள். எஹ்ராம் கட்டியாச்சுன்னா அந்த உம்ரா கட்டாயமாக செஞ்சியா. இப்போ அந்த எஹ்ராமை முறிக்கிறதுக்கான வழி என்ன? உம்மஹாத்துல் முஃமினீன் சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், தலைமுடியை நீங்கள் மலித்து விடுங்கள், தலைமுடியில் இறக்கி விடுங்கள். தலைமுடியை நீங்கள் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்தவொன்னே சஹாபா பெருமக்கள் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அதே மாதிரி அவங்களும் செஞ்சிருவாங்க. ஏன்னா சஹாபாக்களுடைய கொந்தளிப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஒரு பொம்பளை, நீ சொல்வதை நான் என்ன கேட்குறேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, எல்லா நேரத்திலையும் பெண்களுடைய செய்தியை கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க, பூமிக்கு மேலே நீங்கள் வாழணுமா, பூமிக்கு கீழே போகணுமா அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. பூமிக்கு மேலே நீங்கள் வாழணுமா, பூமிக்கு கீழே அதாவது கபருக்குள்ளே நீங்கள் போகணுமா, உலகத்தில் வாழணுமா, நீங்களே முடிவெடுத்துக்கிறீங்க அப்படின்னு 3 செய்தியை சொன்னாங்க. உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தார். யார் நம்ம தலைவராக எடுத்துக்கிட்டோமோ அவன் கெட்டவனாக இருந்தான். உங்களுடைய செல்வந்தர்கள் கஞ்சனாக இருந்தார். உங்களுடைய ஆலோசனைகள் பெண்களிடத்திலே ஆலோசனை செய்யப்பட்டால் அப்போ நீங்கள் பூமிக்கு மேலே வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, கபருக்குள்ளே போயிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வாழ்கிறத விட செத்து மையத்தா போகிறது பெஸ்ட்டுன்றாங்க. ஆனால் ஆலோசனை எல்லா நேரத்திலையும் கேட்கக்கூடாது. ஆலோசனை சொல்லுவது நல்ல கருத்தாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்ராவிற்கு சென்ற அந்த பயணத்திலே
சஹாபா பெருமக்களுக்கு உணர்த்திய அந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா நிலைகளிலுமே ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். உலகத்தில் எந்த தலைவராக இருந்தாலும் சரிதான், ஆளுமை திறன் என்பது மிக குறைவாகவே இருக்கும். என்ன முடிவெடுக்கிறது தெரியாது. தனக்கு ஒரு சோதனை வரும்போது வண்டியில் போயிட்டே இருக்கிறோம், டப்புன்னு ஒரு பள்ளத்தில் கவுந்துட்டோம், எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவோம். அப்படி வந்துச்சுன்னா முத சாவி ஆஃப் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்ம வண்டி விழுந்த உடனே நமக்கு அதை வண்டி ஆஃப் பண்ண தெரியாது, ரேஸை கொடுத்துட்டே உட்காந்துருப்போம். வண்டி எங்கேயா போய் முட்டி மோதி நம்ம சிராச்ச பின்னாடி தான் யோசனை வரும். ஒரு உள்ள ஆலோசனை சொல்லியிருப்போம், நமக்கு தெரியாது, நமக்கு அந்த சிந்தனை வராது. இது யதார்த்தமான ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சொல்லுகின்றோமோ இல்லையோ, அண்ணல் காந்திஜி சொன்னார். அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்து பார்த்தேன். ஏன் இவ்வளோ மக்கள் அவருக்கு பின்னாடியே போகிறாங்க, ஈசல் முச்ச மாதிரி முச்சுக்கிட்டே பின்னாடி போகிறாங்களே, என்ன காரணம்னு ஆராய்ச்சி பார்த்தேன். உங்கள் வரலாறை நான் படித்து பார்த்தேன். ஆளுமை திறன் மிக்கவராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கின்றார்கள். அது உலக ரீதியில் மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியிலேயும் பலவிதமான வழிகளில் எந்தெந்த ரீதியிலாம் ஆளுமை திறன் இருக்குமோ எல்லா ஆளுமை திறமையும் மிக்கவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் என்பதாக அண்ணல் காந்திஜி அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்புகளை பார்க்கின்றோம். எனவே ஆளுமை திறன் மிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். அவர்கள் பிறந்த அந்த புனிதமான அந்த மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த நபியை முழுக்க முழுக்க பிரியப்பட்டு அந்த நேசத்தை உள்ளம் முழுக்க நிறைத்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதனுடைய வரக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இறுதி நாள் வரை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஈருலகத்தினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் தந்து ஈருலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து மன நிம்மதியோடு நிறைவோடு இறுதி வரை வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.